Good morning students. Today we are going to discuss about salt hydrolysis. Salt hydrolysis or two more questions or definition கொடுத்திருக்கோம். Salt hydrolysis ஒரு பார்க்கிறதுனால acid react with base. Either strong acid or weak acid. React with weak acid or strong base. Okay. To form acid base react பண்ணா salt form ஆகும் and water and salt are formed. That is called neutralization. That process called neutralization. Acid base react பண்ணா salt and water form ஆகுது. That process called neutralization. Okay. The salt completely dissociated in aqueous. The salt வந்து waterல dissociate completely dissociate in aqueous solution to give the constituents ions produce பண்ணும். இந்த salt வந்து வாட்டர்ல கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிட்டு என்ன செய்யும் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதோடைய அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இந்த salt ப்ரொடியூஸ் the ions produced in water புரியுதா? ஆசிட் பேஸ் ரியாக்ட் பண்ணா வாட்டர் அண்ட் சால்ட் ஃபார்ம் ஆகும். இது பேர் நியூட்ரலைசேஷன். அப்போ நியூட்ரலைசேஷனில் வந்து நான் நியூட்ரலைசேஷன் இந்த ப்ராசஸ் பேர் நியூட்ரலைசேஷன். இந்த ஃபார்ம் ஆனிச்சுலே அந்த வாட்டரில் சால்ட்டு போய் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி இந்த சால்ட் அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, in certain cases the cations the salt produce ஆகக்கூடிய cation anion or both cation and anions react with water. ஸோ இந்த சால்ட் வந்து என்ன செய்ய வாட்டர் டிசால்வ் பண்ணும்பொழுது டிசோசியேட் ஆகும் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ சால்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேட்டயான் சரி இல்லை அயன் சரி இல்லை போத் ரெண்டு அயனுமே இது கூட ரியாக்ட் பண்ணுது, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. அண்ட் த ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹைட்ராலிசிஸ். சால்ட் ஹைட்ராலிசிஸ். வாட் இஸ் சால்ட் ஹைட்ராலிசிஸ்? ஆசிட் அந்த சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேட்டயான் ஆனயான் ஆர் போத் கேட்டயான் ஆனயான் ரியாக்ட் வித் வாட்டர். இந்த சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேட்டயான் அயனையான் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. கேட்டயான் ரியாக்ட் பண்ணலாம் இல்லை அயனையான் ரியாக்ட் பண்ணலாம் இல்லை ரெண்டுமே ரியாக்ட் பண்ணலாம். கேட்டயான் மட்டும் ரியாக்ட் பண்ணும், சம்டைம் அயனையான் மட்டும் ரியாக்ட் பண்ணும், சம்டைம் அந்த போத் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணும். அது சால்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. சால்ட் தான் முக்கியமான சால்ட். எப்போ சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுச்சு? ஆசிட் பேஸ் ரியாக்ட் பண்ணால் வாட்டர் அண்ட் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சால்ட் தான் வாட்டர் கூட ரியாக்ட் சால்ட் வந்து ஒரு அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அயன்ஸ் போய் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. இது பேர் தான் சால்ட் ஹைட்ராலிசிஸ் சொல்லக்கூடியது. ஓகே, the cation anion both cation and anion react with water. The reaction is called salt hydrolysis. Hence salt hydrolysis reverse of neutralization. இதான் neutralization. ஸோ அப்போ ரிவர்ஸ் அப்படி ஃபார்ம் ஆகும், ஆசிட் பேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த நியூட்ரலைசேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ். ஆசிட் பேஸ் இருந்தால் வாட்டர் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இவங்க ரிவர்ஸ் இருந்தாங்கன்னா இது மாதிரி ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஏ ரிவர்ஸ் ஆஃப் என்னது நியூட்ரலைசேஷன். ரிவர்ஸ் ஆஃப் நியூட்ரலைசேஷன். டூ மார்க் கொஸ்டின்ல கேட்டா இது சால்ட் ஹைட்ராலிசிஸ் செய்யணும். சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா சால்ட் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணணும். சால்ட்டில் உடைய அயன்ஸ் சம்டைம் பார்த்தீங்கன்னா கேட்டயான் சால்ட் வந்து கண்டிப்பாக கேட்டயான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் கேட்டயான் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம், அயனான் ரியாக்ட் பண்ணும். ஸோ இது கேட்டயான் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணலாம் அல்லது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். இதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதோட இந்த வீக் ஆசிட்டோட வந்து ஆனயானிக் தான் ஹைட்ராலிஸ் பண்ண முடியும். ஆனயன் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்ம் ஆகக்கூடிய சால்ட் வந்து ஆனயன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனயன் மட்டும்தான் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ அதான் சால்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். ரெண்டுமே வீக் ஆசிட் வீக் பேஸ். ஸோ வீக் ஆசிட் வீக் பேஸாக இருக்கப்போ ரெண்டுமே ஆனயானும் கேட்டயானும் ஹைட்ராலிசிஸ் ஆகும். இதில் வீக் பேஸாக இருக்கும்போது கேட்டயான் மட்டும் ஹைட்ராலிசிஸ் ஆகுது. கேட்டயான் மட்டும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது, ஆனயான் மட்டும் போய் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. இதில் கேட்டயானும் ரியாக்ட் பண்ணும், என்னது ஆனயானும் ரியாக்ட் பண்ணக்கூடியது. இது இல்லை பார்த்துங்க, ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸு, ரெண்டுமே வீக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். அதெல்லாம் ஹைட்ராலிசிஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணல. ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா ரெண்டும் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணாது. அந்த சால்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா, ரியாக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, NaOH வாட் இஸ் ஸ்ட்ராங்கர் வீக் பேஸ். ஆனால் OH இருக்கா அது வீக் பேஸ் கிடையாது, இது ஸ்ட்ராங் பேஸ். OH இருந்தால் பேஸ், NaOH ஸ்ட்ராங் பேஸ். HNO3 ஸ்ட்ராங் ஆசிட் நைட்ரிக் ஆசிட். இப்போ ரெண்டு ரியாக்ட் பண்ண ஃபார்ம் சொல்லுவோம், H2O எலிமினேட் ஆகும். இந்த OH இந்த H சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும், H2O ஃபார்ம் ஆகும். NaNO3
இட்ஸ் ஏ சால்ட் NaNO3 என்னது சால்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஸ்ட்ராங் பேஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட், ரெண்டு ரியாக்ட் பண்ணால் சால்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சால்ட் தான் மெயினாக வரணும். இந்த சால்ட் இன் வாட்டர், வாட்டர் என்னது கம்ப்ளீட்லி டிசோசிட் ஆகணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கம்ப்ளீட் டிசோசிட் ஆகும். NaNO3 aqueous கம்ப்ளீட் டிசோசிட் ஆகும். Na ப்ளஸ் அண்டு NO3 மைனஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வாட்டர் எப்படி ஆகும்? வாட்டர் இஸ் என்னது ஸ்லைட்லி டிசோசிட்டட் எக்ஸ்டெண்ட் H ப்ளஸ் OH மைனஸ், H ப்ளஸ் OH மைனஸ். இப்போ சால்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அயான்ஸ் கேட்டயான் ஆனையான் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கேட்டயான் அந்த ஆனையான் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணால் அது பேர் சால்ட் ஹைட்ராலிசிஸ். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த கேட்டயான் ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர், தட் இஸ் ஏ சால்ட், தட் ரியாக்ஷன் இஸ் ஏ சால்ட் ஹைட்ராலிசிஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த கேட்டையானும் ஆனையானும் இந்த வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இதான் இந்த சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேட்டையானா Na ப்ளஸ், இந்த ஆனையானுங்கிறது NO3 மைனஸ். இந்த NO3 எடுத்துக்கலாமா? ஸோ NO3, லுக் அட் திஸ் NO3 அயான் இஸ் ஏ கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் HNO3. HNO3ல H போக மீது இருக்கக்கூடியதான் கான்ஜுகேட் பேஸ்னு சொல்லுவோம். HNO3ல H ப்ளஸ் போயிட்டா மீதான் NO3 தானே கரெக்டாக? ஸோ அப்போ இந்த NO3 அப்படிங்கிறது எதுனா, அப்போ இந்த ஸ்ட்ராங் ஆசிட்ல H ப்ளஸ் போகாதான் அது NO3 அயனைசிய கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட். HNO3 உடைய கான்ஜுகேட்டட் பேஸ் நல்லா தெரிஞ்சுங்க. NO3 மைனஸ் அப்படிங்கிறது அது HNO3 ஐ மீன் ஸ்ட்ராங் ஆசிட்டோடைய கான்ஜுகேட்டட் பேஸ் of the strong acid HNO3. Conjugate base is what is mean conjugate base? H plus donate பண்ண பிறகு அந்த மீத இருக்கக்கூடியது தான் கான்ஜுகேட் பேஸ் சொல்லக்கூடியது. HNO3ல H plus போயிட்டா மீதா NO3 minus, that is conjugate base. Okay, and hence it has no tendency, மெயினா பாத்துங்க, it has no tendency to react with water. So water கூட I means H plus கூட react பண்ணாது. வாட்டர்ல இருந்தால் வாட்டர் இந்த H ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணா இந்த H ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. இந்த H ப்ளஸ் கூட இந்த NO3 மைனஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் வாட்டரில் இருக்கக்கூடிய H ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ ரியாக்ட் பண்ணாத பேர் என்னது ஹைட்ராலிசிஸ் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேட்டையான் ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர்னு சொல்லியிருக்கேன். தட் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹைட்ராலிசிஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய NO3 மைனஸ்ங்கிறது கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ அதில் நோ டெண்டன்சி வித் ரியாக்ட் வித் H ப்ளஸ் ஆஃப் வாட்டருடைய H ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ another one is Na ப்ளஸ்க்கு பாருங்க. Na ப்ளஸ் அப்படிங்கிறது என்னது? Na ப்ளஸ் அயான் இஸ் ஏ கான்ஜுகேட்டட் ஆசிட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ்னா NaOH. ஸ்ட்ராங் பேஸ் NaOH உடைய கான்ஜுகேட்டட் ஆசிட். பேஸ்னா ஆசிடாக இருக்கணும், ஆசிட்னா பேஸாக வச்சுக்கணும். ஸோ NaOH இல்லை, OH போக மீதான இருக்குது Na plus, that is conjugated acid. Na plus is a conjugated, Na plus ion is a conjugated acid of strong. So it is also hence it has no tendency to react with water. வாட்டரில் இருக்கக்கூடிய OH மைனஸ் கூட என்ன செய்யாது, இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணது, இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணது. நோ டெண்டன்சி டு ரியாக்ட் வித் OH மைனஸ். புரியா? அதாவது சால்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய Na ப்ளஸும் சரி NO3 மைனஸும் சரி ரெண்டுமே வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. Okay, so it means that no hydrolysis. Clear பாத்துங்க. This means that there is no hydrolysis. It is no hydrolysis. ஆனா strong acid to strong base ல இருந்து வரக்கூடிய கான்ஜுகேட் ஆசிடா இருக்கட்டும் சரி, இல்ல strong acid ல வரக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் சரி வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. So அதனால there is no hydrolysis. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த வாட்டரில் இருக்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த H ப்ளஸும் OH மைனஸ் நியூட்ரல் சொல்யூஷன். H ப்ளஸும் OHும் சேமாக தான் இருக்கும் இன் வாட்டரில். ஸோ H ப்ளஸ் OH மைனஸ் இஸ் நியூட்ரல். ஸோ pH is maintained. ஸோ no hydrolysis. ஸோ அண்ட் தென் த சொல்யூஷன் இஸ் நியூட்ரல் சொல்யூஷன். சொல்யூஷன் இஸ் என்னது? நியூட்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. த சொல்யூஷன் இஸ் நியூட்ரல் சொல்யூஷன். அவ்வளோதான். அதனால தான் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது முடிஞ்சிச்சு. த சொல்யூஷன் இஸ் நியூட்ரல், தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் நியூட்ரல் முடிச்சிட்டோம் ஃபைனலா. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் டாபிக் பாருங்க, ஹைட்ராலிசிஸ் ரெடியூஸ் பண்ணோம். அப்போ மீது அடுத்தெல்லாம் ஹைட்ராலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் இஸ் அனயானிக் ஹைட்ராலிசிஸ் சொல்ல போறோம். ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ். Another one is hydrolysis of salt of
வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். இது போத் கேட்டையன் அண்ட் அனயானிக் ஹைட்ராலிசிஸ். ஸோ அப்போ இது ரெண்டு மட்டும் தான் ஹைட்ராலிஸ் நடக்க போகுது, 3 தான் ஹைட்ராலிஸ் நடக்க போகுது. ஆனால் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்னு வாட்டரை டிசால்வ் பண்ண போகும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு என்ன செய்ய, அதை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதில் தேர் இஸ் நோ ஹைட்ராலிசிஸ் பிகாஸ் ஆஃப் H plus and OH minus in neutral. இன் வாட்டரில் தான் நியூட்ரல். ஸோ pH is maintained. ஸோ ரிமைனிங் டாபிக்ஸில் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மீனிங் புரியுதா? சால்ட் ஹைட்ராலிஸ் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண. சால்ட் ஹைட்ராலிஸ் அப்படின்னா ஒரு ஆசிட் அல்லது பேஸ் ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் அண்டு சால்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சால்ட் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் பேர் தான் சால்ட். அந்த சால்ட் வந்து அக்வஸ் சொல்யூஷன் வாட்டரில் போடும்பொழுது இந்த அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், கேட்டையன் அயனை ப்ரொடியூஸ் பண்ணும். சம்டைம் கேட்டையன் ரியாக்ட் பண்ணும் வாட்டர் கூட, அயன் ரியாக்ட் பண்ணுது. அயன் ரியாக்ட் பண்ணுறப்ப கேட்டையன் ரியாக்ட் பண்ணுது. சம்டைம் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணும், சம்டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுது. ரெண்டுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா தான் இது பேர் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் சொல்லக்கூடிய நோ ஹைட்ராலிசிஸ் மீனிங் எடுத்தோம். ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாமே ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஆனையன் மட்டும் ரியாக்ட் பண்ணதோ அதாவது ஆனையன் ஹைட்ராலிசிஸ். இப்போ வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் யூஸ் பண்ணுறப்போ, அதே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் வீக் பேஸ் யூஸ் பண்ணுறப்ப கேட்டையன் மட்டும் ரியாக்ட் பண்ணும் வாட்டர் கூட. ஸோ கேட்டானிக் ஹைட்ராலிசிஸ். ரெண்டுமே வீக் ஆசிட் போத் கேட்டையன் ரியாக்ட் பண்ணும், ஆனையன் ரியாக்ட் பண்ணும் போது. ஸோ இதான் சால்ட் ஹைட்ராலிசிஸ்க்கான மீனிங். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. காஞ்சுகேட்டட் பேஸ் ஆஃப் அப்படின்னா காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னா காஞ்சுகேட் பேஸ்னா அது ஆசிட்ல H+ போகிறது தான் காஞ்சுகேட் பேஸ். நீட்ல 1 மார்க் கொஸ்டின் லாஸ்ட் கேட்ட கொஸ்டின். காஞ்சுகேட் ஆசிட் அப்படின்னா பேஸ்ல OH- போக மீத இருக்கக்கூடியது தான் காஞ்சுகேட் பேஸ். ஸோ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே.